இங்க நம்ம என்ன பார்க்க போறோம் 10th மேத்ஸ்ல சாப்டர் 1ல எக்ஸாம்பிள் 1.23 பார்க்க போறோம். क्वेश्चन கொடுத்திருக்காங்க பாருங்க. f of x கொடுத்திருக்காங்க, g of x கொடுத்திருக்காங்க, h of x கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி என்ன பண்ண போறோம்? LHS RHS ரெண்டு என்ன பண்ண போறோம்? ஈக்குவலா தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்? f of g of h. ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தேவை? பிராக்கெட் உள்ள தேவை. அப்ப பிராக்கெட் என்ன இருக்கு பாருங்க? g of h. அப்ப g க்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க? 1 - 2x of h என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க? 3x. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த எக்ஸு பல என்ன பண்ணணும்? ஹச் ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ 1 - 2 எக்ஸு பல என்ன பண்ண போகிறோம்? 3x. இப்போ 1 - 3 2 சார் என்ன வரும்? 6x. அப்போ g of h என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 - 6x. அப்போ நம்ம என்ன ஃபுல்லாக போய் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணலாமா? அப்போ f of g of h ஈக்குவல் டு f என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க? 2x + 3 எழுதிக்கோங்க. ஆஃப் போட்டு g of h என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1 - 6x. ஆஃப் மீனிங் என்னன்னா இங்கே எக்ஸ் என்ன இருக்குது பாருங்க, எக்ஸு பாரு என்ன பண்ண போகிறோம்? இங்கே உள்ள ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம்? ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ 2 × 1 - 6x ப்ளஸ் போட்டு என்ன இருக்குது? 3 இருக்குது, அதையும் போட்டுக்கோங்க. அப்போ உள்ள 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2 is 2 மைனஸ் போட்டுக்கோங்க. 6 2 என்ன வரும்? 12 மைனஸ் இருக்கனால -12x ப்ளஸ் 3 என்ன இருக்குது? இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ். இப்போ ஆட் பண்ணுங்கள். 5 - 12x. அப்போ f of g of h நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 5 - 12x. இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிப்போமா? என்ன தேவை? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் உள்ளது. அப்போ f of g தேவை. f என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 2x + 3 ஆஃப் போட்டுக்கோங்க. h என்ன கொடுத்துருக்காங்க? g என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 1 - 2x. அப்போ ஆஃப்னா மீனிங் என்ன? இங்கே எக்ஸுக்கு பாரு என்ன பண்ண போகிறோம்? என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போ 2 × x பாரு என்ன பண்ண போகிறோம்? 1 - 2x அடுத்து என்ன இருக்குது? +3 மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2 is 2. அப்போ இங்கே என்ன பண்ணுங்கள்? 2 × -2 என்ன வரும்? -4. இங்கே எக்ஸ் இருக்கிறதுனால 4x + 3. அப்போ 3 + 2 என்ன வரும்? 5 - 4x. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனில் போய் அப்ளை பண்ணலாமா? அப்போ f of g of h ஈக்குவல் டு f of g என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 5 - 4x. ஆஃப் போடுவாங்க. h என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள்? 3x. அப்போ நம்ம எப்பயும் என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்கோ அதை என்ன பண்ண போகிறோம்? ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 5 - 4 எக்ஸுக்கு பதிலாக 3x. அப்போ 5 - 2 மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 3 சார் 12x. அப்போ f of g of h எதுக்கு ஈக்குவலாக இருக்குது பாருங்கள்? ரெண்டு ஆன்சர் எப்படி இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது. தர்ஃபோர் என்ன சொல்லிடலாம்? ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ f of g of h ஈக்குவல் டு f of g of h ரெண்டு எப்படி இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.